ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பைசன் படம் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் துருவ் விக்ரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம மாரி செல்வராஜ் ஆக்சுவலி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் ஹீரோவோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி, அவர் வந்து ஹீரோவோட அப்பாவோட ரோல் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பர்டிகுலராக வந்து நம்ம இந்த படத்தில் யாரையுமே வந்து வில்லன்னு சொல்லிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த படத்தில் கொஞ்சம் கெட்டது பண்ணுறது, ஒரு 2 டானோட ஆதிக்கம், இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் நிறைய விஷயம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை எந்த விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவங்க யாருமே நம்ம ஹீரோவை பாதிக்கிறது இல்லை. பட் அவங்க பண்ணுற விஷயங்கள் எப்படி நம்ம ஹீரோவை பாதிக்குது, ஆக்சுவலி ஹீரோ வாழ்கிற சமூகத்தில் இருக்கிற 2 பேர்னால ஹீரோவுக்கு எப்படி இன்டெரக்டாக ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறக்காக போராடுற ஒரு ரொம்ப லட்சியத்தோடு இருக்க ஒரு சின்ன பையன். ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் லெவலில் இருக்க ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எப்படி ஒரு நேஷ்னல் லெவல், ஒரு இந்தியன் லெவலில் ஒரு கபடி பிளேயர் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஆன்லைனாக நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேலுமே ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து துருவ் விக்ரமாக மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு ரியலான ஒரு கபடி பிளேயரை தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் ஆக்டிங் வந்து உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளை மறக்க வச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ் மாரி செல்வராஜ் இந்த படத்தில். ஆக்சுவலி நம்ம படத்தில் ரொம்பவே கனெக்ட் ஆக முடிஞ்சுது இந்த படத்தில். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷத்துலேருந்தே நீங்கள் படத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு கட்டத்துலையுமே நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. உங்கள் படத்தை பார்க்கும்போது அந்த அட்ரினல் ரஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அது ஆக்சுவலாக நமக்குள்ளேயே அது வரும். அந்த ஒரு துருவ் விக்ரம் இதுக்காக பண்ண ஹார்ட் ஒர்க்கு ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இந்த படத்துக்காக தன்னோட ஃபிசிக், மற்றபடி அந்த படத்தில் அந்த கபடிக்காக அந்த ட்ரெயின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒருத்தன் அவனை சுற்றி என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தினால அவனுக்கு வந்து என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி பேரை சொல்லியோ அடக்குமுறையோ அது மாதிரி வந்து எதுவுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருக்குது. இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ணுற ஒரு பர்சனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோலை வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரொம்பவே அவனை வந்து அமைக்கி வைக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் வந்து இந்த படத்தில் இந்த ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வருது. அந்திலிருந்து இவரை கரெக்டாக கைடு பண்ணி கொண்டு போகிறதுக்கான பர்சன்ஸ் வந்து இவரோட இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவரோட பிடி சார் ஒருத்தர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ரோலை ஹீரோவோட பிடி சார் அவரு கரெக்டாக இவரை வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதை விட இவரோட அப்பா ரோலில் பண்ணியிருக்க பசுபதி, அவர் வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இவரை சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக அந்த பிடி சார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லார் லைஃப்லையுமே வந்தால் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்த அடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கிரெடிட் அப்படிங்கிறத விட அந்த பிடி சார் வந்து ஒருத்தனோட திறமையை ஐடென்டிஃபை பண்ணி பர்ஃபெக்டாக அதை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை போட்டதுக்கான ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த ஒரு நேஷ்னல் பிளேயர்னா. இந்த சமூக கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேருந்து அந்த பையனை வந்து விலக்கி வைக்கிறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை, அந்த பிடி சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த பையனை விளையாட வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு சிஸ்டராக ஒரு அக்காவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் எப்படி இந்த பையனை வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ப்ளே பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உண்மையிலுமே அழகாக இருக்குது. ஆக்சுவலி எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் யாருமே கொஞ்சம் வழி தவறி போக மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் இந்த பாயிண்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார் லைஃப்லையும் ஆக்சுவலி வந்து ப்ராப்பராக கைடு பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஆக்சுவலி இந்த ஹீரோவுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பிடி சார் கிடச்சிருப்பார். தன்னோட அப்பா வந்து எப்படி எல்லா இடத்துலையும் வந்து இவர் வழி மாறும்போது எல்லாம் கரெக்டாக கொண்டு போகிறாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எல்லா லைஃப்லையும் இருந்தால் கண்டிப்பாக சாதிச்சிடலாம்னு சொல்ல, அது ஒரு உண்மையில ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். என்னென்ன எனக்கு பர்சனலாக ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் டேஸாக வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் ஏதோ இந்த விஜய் டிவியில் கூட ஒரு ஷோலாம் வராது, இந்த என்னங்க குமாப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு பேசினேட்டான ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து அவரோட எந்த ஒரு கெட்ட பழக்கம் இப்போ தன்னோட ஃபிசிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருக்காரு. புக்ஸு உண்மையிலுமே ரொம்ப சமூக நல்ல ஒரு நாலேஜபிளாக நிறைய புக்கு படிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோல் அவர் ஒரு மோட்டிவேட்டடாக எனக்கு இருந்தது என்ன விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சமூகத்தில் நடந்த ஒரு பிரச்சனையினால அவருக்கு மேலே ஒரு போலீஸ் கேஸ் விழுந்து அதனால் வந்து அவரோட மொத்த ட்ரீமுமே ஸ்பாயிலான மாதிரி வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதவே நீங்கள் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவர் என்ன ஒரு கோமாளித்தனமாக பண்ணாலுமே ஒரு பர்சனல் லைஃபாக நான் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அவரோட இன்டர்வியூ பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு இந்த படத்தில் எப்படி ஒரு ப்ராப்பரான பிடி சாரோ இல்லை வந்து அந்த ஒரு அக்கா கேரக்டரோ இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அப்பா ஒரு கேரக்டரோ கிடச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க லைஃப்பில் உண்மையிலுமே ரொம்ப மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு சொல்லப்படக்கூடிய கருத்து அப்படின்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரு டிமோட்டிவேட் ஆகாமல் உங்களுக்கான ஒரு லட்சியம் இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் அடைஞ்சு உங்களுக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்து தன்னால் வந்து கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் தன்னால் கிடைக்கும், உங்களுக்கான ரெக்கக்னேஷன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யங் பிளட்ஸுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அது இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கிற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து படத்தோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனெக்ட் ஆகிடுவீங்க. படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து படத்தோட ரொம்பவே கனெக்ட் ஆகிடுவீங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படத்தை ரொம்பவே நல்லா கனெக்டடாக பார்க்க முடியுது. படத்தில் அந்த அட்ரிலின் ரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் ஆக்சுவலி யாராவது மேலே ஜிம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிரியேட்டின் அதெல்லாம் சாப்பிட தேவையில்லை. நீங்கள் இந்த படத்தை ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனீங்கன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பம்பு, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் நாடி நரம்பு எல்லாமே துடிச்சு புடைக்கிறத நீங்களே பார்க்க முடியும். படத்தில் பாட்டு, மியூசிக் அது எல்லாமே உண்மையிலுமே நல்லா இருக்குது. உங்களை ரொம்பவே நல்ல ஒரு கூஸ் பம்பு இந்த மாதிரி விஷயம் வந்து படத்தில் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மேனோட லைஃப் எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்காரு, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வரைக்கும் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தோட கேஸ்டிங் ஒவ்வொரு ரோலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ப்ராப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மற்றபடி டெக்னிக்கலாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேண்டசி அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. அன்ரியலிஸ்டிக்கான விஷயம். ஆக்சுவலி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை உண்மையான ஒரு நிகழ்வு மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு டிஸப்பாயிண்டான மாதிரியோ ஒரு மியூசிக்கில் இருந்த அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லா விஷயமே உண்மையிலுமே பார்த்தா உண்மையிலுமே ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படத்தில் நான் ஒரு ஹானஸ்ட் வியூவாக பார்த்தா படம் வந்து ஓவராலாக ஒரு பார்க்கக்கூடிய படம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு காமெடியான ஃபிலிமாக பார்க்கணும், ஒரு ஃபன் என்டர்டெய்னராக கேட்டால் கண்டிப்பாக இந்த படம் அப்படி கிடையாது. உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு அட்ரினல் ரஷ் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் உள்ள படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம். அப்படி தான் நான் இந்த படத்தை வந்து அட்ரஸ் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு லவ் ஒரு ஃபன்னாக இருக்குன்னு கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். படம் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஊருமே இல்லை. படம் வந்து ஒரு மாரி செல்வராஜ் படம் எப்படி ஒரு யூஸ்வலாக இருக்குமோ ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீபாவளிக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படம் உண்மையிலுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கள். இதை தான் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.